அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தொடர்ச்சியான வரலாறு இன்ஷா அல்லாஹ். பத்ர் போர் முடிஞ்சு 2 மாதம் கழிஞ்சு நடந்த ஒரு நிகழ்ச்சி. பத்ர் போரில் தோற்று போன தன்னோட கூட்டத்துக்கு ஏற்பட்ட இழப்பு இருக்கு இல்லையா, அந்த இழப்புகளுக்காக முஸ்லீம்களை நான் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முகமதுகிட்ட போர் செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அபு சுஃபியான் ஒரு திட்டம் தீட்டுறாங்க. முகமதுகிட்ட போர் செய்கிற வரைக்கும் நான் என்னோட மனைவி கூட சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அபு சுஃபியான் நேர்ச்சை செய்கிறாங்க. அதுக்கப்புறமா நல்ல பயங்கரமான ஒரு திட்டம் தீட்டுறாங்க. எந்த ஒரு செலவும் சிரமமும் ரொம்ப கம்மியாக இருக்கணும், ஆனால் முஸ்லீம்களுக்கு பாதிப்பு மட்டும் பெருசாக இருக்கணும். அப்போ தான் நம்மளோட இந்த இழந்த இழப்பை நம்மளால் சரி கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டம் தீட்டுறாங்க. தன்னோட நேர்ச்சி நிறைவேற்றுறதுக்காக 200 வீரர்கள் கூட புறப்படுறாங்க. மதீனாவில் 12 மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய சைஃப் அப்படிங்கிற ஒரு மலைக்கருகில் இருக்கக்கூடிய கணவாயில் இறங்குறாங்க. ஆனாலும் மதீனாவில் பகலில் போர் செய்யக்கூடிய தைரியம் யாருக்குமே வரல. கொள்ளையனை போல் அவங்க நைட்டு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் தாக்குதல் நடத்துறதுக்காக அவங்க திட்டம் போடுறாங்க. நைட் ஆனதுமே மதீனாவில் புகுந்து அவங்க ஹை இப்னு அக்தப் அவங்க பயத்தால் கதவை திறக்கவே இல்லை. அதுக்கப்புறமா திரும்பி நலீர் அப்படிங்கிற இன யூதர்கள்கிட்ட செல்வங்கள் அதிகமாக இருந்துச்சு. அவங்கள்ட்ட அனுமதியும் வாங்குறாங்க. அவங்க உள்ளேயும் போகிறாங்க. அவங்கள அபு சுஃபியானை வரவேற்கிறாங்க. விருந்தும் மது எல்லாம் கொடுத்துட்டு அவங்கள அதிகமான வரவேற்கிறாங்க. மதீனாவில் முஸ்லீம்களோட செய்தியை ரகசியமாக அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. இரவோட இறுதி நேரத்தில் அங்கேருந்து அவங்க வெளியேறி தன்னோட படைப்பிரிவில் ஒரு பிரிவை மதீனால அல் உரைல் அப்படிங்கிற ஒரு இடத்துல கொள்ளையடிக்கிறாங்க, அனுப்பியும் வைக்கிறாங்க.